வேர்க்கடலை சாதம் சூப்பராக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளவு அரிசி தேவையோ அந்த அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். பச்சை வேர்க்கடலை இதுக்கு தேவையாக இருக்கும். அந்த பச்சை வேர்க்கடலையும் கழுவி 1 மணி நேரத்துக்கு முந்தையே ஊற வைக்கும்போது அந்த வேர்க்கடலையோட சத்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசியும் வேர்க்கடலையும் சேர்த்து குக்கரில் 1க்கு 2 தண்ணி வச்சு விசில் விட்டுறலாம். அதிலே சால்ட்டும் கலந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி போட்டு அதை அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் அல்லது சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த கலவையெல்லாம் அரிசியும் வேர்க்கடலையும் நல்லா வெந்த பதத்தில் எடுத்துடலாம். அது வெந்த உடனே இதை கலந்து இறக்கிடலாம். ரொம்பவே சூப்பரான